நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி. மாநகரியிலே குபேர வாழ்க்கை பெற்று வரக்கூடிய சர்வசிமான்களது மத்தியிலே சிறப்பு ராமசுவாமி, முத்தாரம்மன், பத்திரகாளியம்மன், ஆண்டவன், இந்த பரிவார தேவதைகளுக்கெல்லாம் இன்று மூன்றாவது நாளாக கொடை விழா வெகு சீர சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொடை விழாவிலே என்ன நேற்று பாடிய ராமாயண கதைகளே மீதி பாகத்தை இப்போது குடும்பத்திலே பாட இருக்கின்றோம். சிறப்பு அயோத்தி மாநகரத்திலே அங்கே ஹரிராமச்சந்திர பூபதி, ஸ்ரீராமச்சந்திர பூபதி பரசுராமன் வழிமறித்து பரசுராமன் சண்டை செய்ய வந்தார். சரி, பரசுராமன் இடத்திலே சண்டை செய்துவிட்டு அங்கு வெற்றி பெற்று பரசுராமன் கையில இருந்த வில்லை வாங்கி கொண்டு வர்ணனை வரவழைத்து வர்ணனுடைய கையில கொடுத்து விட்டு ஸ்ரீ ராமச்சந்திர பூபதி அன்னை சீதா பிராட்டியோடு 4 புதுமண தம்பதியினர்களுமாக அவர்கள் அயோத்திக்கு போக வந்து ராமச்சந்திர பூபதி, ஸ்ரீராமச்சந்திர பூபதி அன்னை சீதா பிராட்டியோடு 4 புதுமண தம்பதியினர்களாக வந்து அவர்கள் மன்ன பெருவாங்க தேவியரோ அயோத்தி மாவட்டத்திலே வந்து 4 புதுமண தம்பதியினர்களுமாக மன்னவரே தேவியரும் மகிழ்ந்து கூடி வாழ்ந்து வருகிறார்கள். கொண்டவனும் தேவியரும் குதூகலமாக வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் அயோத்தி மாநகரம் இப்ப எப்படி இருக்குது பாருங்க. எப்படி மாதம் மலை போலியோ நகரிலே மாநகரமே கைலாச வாசலாக இருக்கிறது. சரி, மாதம் 3 மழை பொழிந்து வருடம் 3 பூ விளைந்து கொண்டிருக்கிறது அயோத்தி பெருநகர். எங்க பார்த்தாலும் பச்சை பசேல் என்று இருக்கிறது. சரி, இங்கே அவர்கள் அயோத்தி மாநகரத்திலே ஹரி ராமச்சந்திர பூபதி 4 புதுமண தம்பதியினர்களோடு சந்தோஷமாக வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் நாள் வாரமாகியது. வாரமோ மாதமாகியது. அண்ணா என்ன 6 மாதம் ஆச்சு. சரி, ஹரி ராமச்சந்திர பூபதி கல்யாணம் முடிந்து 6 மாதங்கள் ஆச்சு. 6 மாதம் ஆச்சு. சரி, இப்படி இருக்கக்கூடிய நாளையிலே ஒரு நாள் தினத்திலே மன்னனாகி தசரத சக்கரவர்த்தி தினமும் நம்ம காலையில தூங்கி முடிச்சோடனே குளிக்கிறோம் இல்லையா? சரி, அது மாதிரி தசரதர் எந்திரிச்சு குளித்தார். சரி, அவர் நீராடி ஸ்நானம் செய்து தசரதரோ அரண்மனைக்குள்
தசரத சக்கரவர்த்தி நீராடி ஸ்நானம் செய்து தலைவநாதர் பட்டுடுத்து அதாவது அரண்மனைக்குள்ளே வந்து அந்த காலத்துல ராஜாக்கள் இருக்கக்கூடிய அரண்மனையில ஆளு உயர கண்ணாடி உண்டு. ஆளு உயர கண்ணாடின்னு சொன்னா முழு உருவமே தெரியக்கூடிய கண்ணாடி. இப்ப நாமளும் கண்ணாடி வச்சிருக்க நெத்தி வைக்க பொட்டு மட்டும் இடம் மட்டும் தான் தெரியுது. என்னையா நம்ம கையில வச்சிருக்க கண்ணாடி எப்படி வச்சிருப்போம் வச்சிருப்போம் நெத்தியில முகம் மட்டும் தெரியக்கூடிய அளவுக்கு மட்டும் தெரியுத மாதிரி பொட்டு வைக்கிறதுக்கு மட்டும். ஆனா அயோத்தியில முழு உருவமே தெரியக்கூடிய கண்ணாடி. ஆளுயர கண்ணாடி. அந்த ஆளுயர கண்ணாடி அந்த காலத்துல ராஜாக்கள் இருக்கக்கூடிய அரண்மனையில எல்லா அரண்மனையிலும் அது உண்டு. ஆமா நம்ம கூட பார்த்தோமே பத்மநாதன் கோட்டையில. பத்மநாதன் கோட்டையில பார்த்தோம். நம்ம மேலப்பாளையத்துல கூட நான் பார்த்திருக்கேன். ஆமா அப்படியே ஆளுயர கண்ணாடி உண்டு. சரி மேலப்பாளையத்துல இங்க நம்ம ஹரிகிருஷ்ண தியேட்டர் இருக்கு இல்லையா? ஹரிகிருஷ்ணன் தியேட்டர். ஆமாமா அது ஒரு தியேட்டர் இருக்கு இல்லையா? சரி அவங்க வீட்டுல நாங்க பாத்துருக்கோம். ஓ அவங்க வீட்டுல பாத்துருக்கீங்க. ஆளுயர கண்ணாடி. சரி அப்போ அந்த கண்ணாடி முன்னாலே நின்று தங்க சீப்பு கொண்டு தலை சீவி கொண்டு இருக்கும் போது தசரத சக்கரவர்த்தி தலை சீவி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் காது ஓரமாக 2 நரைமுடியை கண்டார். சரி சீப்பை பார்த்தா சீப்புலயும் நரமுடி வந்து விட்டது. ஆமாமா அப்ப 3 முடி இருந்திருக்கு. அப்போ நமக்கு வயதாகி விட்டதோ? ஆமா நம்ம தாத்தாவாக போறோம். காது ஓரமாக நரைமுடி தெரிகிறது. சரி சீப்புல வேற ஒரு நரமுடி வந்து விட்டது. ஆமாமா அப்போ நமக்கு வயதாகி விட்டதோ? சரி என்னன்னு தெரியலையே. ஆமையா என்னன்னு தெரியலையே. அப்போது மந்திரி சுமந்திரனை அழைத்தார் தசரத சக்கரவர்த்தி. எப்ப வாரா எப்ப மந்திரி வார்த்தை வந்து சொல்ல கேளாயே. மந்திரியாரே இன்னைக்கு காலையில இருந்தே மனசுக்குள்ள ஒரு சின்ன கவலை. என்னப்பா கவலை? இன்னைக்கு காலையில இருந்தே சரி என் மனசுக்குள்ள ஒரு சின்ன கவலை ஒன்று ஏற்பட்டது. சரி குடிக்கலையா இல்ல சாப்பாடு தான் சாப்பிடலையா? எல்லாம் சாப்பிட்டையா. டீ தான் நாங்க வாங்கி குடிச்சுக்கிட்டதமே. டீக்கு என்ன பஞ்சம்? அதாவது காலையிலே சாத்திரம் வாங்கி சாப்பிடுறதமே. ஆமாமா அதாவது என்ன கவலை என்று கேட்டால் என்ன கவலைமா? இன்னைக்கு காலையில நான் தூக்கி முடிச்சு சரி காலையில குளித்து விட்டு நிறைய கண்ணாடி முன்னாலே நின்று தலை சீவி கொண்டு இருக்கும் போது என் காது ஓரமாக 2 நரைமுடியை கண்டு விட்டேன். தங்க சீப்பளையும் ஒரு நடைமுடியை கண்டு விட்டேன். அப்போ எனக்கு வயதாகி விட்டதோ மந்திரியாரே. சரி என்ன மகாராஜா ஏன் அப்படி பேசுறீங்க? எதற்காக எப்படி பேசுறீங்க? அதாவது நேற்று கூட உங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு உங்க பீரோவை திறந்தேன். சரி பீரோவை திறக்கும் போது ஒரு ஜாதகமே கீழே விழுந்துருச்சு. ஓ ஜாதகமே கீழே விழுந்துருச்சு. அப்போ ஜாதகத்தை பிரிச்சு நான் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாசத்தோட 58வது வருஷம் முடியுது. ஓ 58 வயசு முடியுது. அப்ப நீங்க என்ன ரிட்டையர்டு? ஓ ரிட்டையர்டு. இனிமே குடும்ப பொறுப்பை சரி உங்க பிள்ளைகள் கையில கொடுத்துட்டு பேசாம உட்காருங்க. 4 பிள்ளைகள்ல ஒருத்தன் கையில கொடுத்துட்டு பேசாம இருங்க. 4 பிள்ளைகள் இருக்கிறானே சரி இதை எந்த பிள்ளைக்கு நான் கொடுப்பது மந்திரி சுமந்திரா? மூத்த மகனாகிய கோசலை ராமன் கையில கொடுங்க. நம்ம கொல வழக்கத்தின்படி குடும்பத்துல மூத்த பிள்ளை ராமன் இருக்கிறார். ஆமா கோசலை வயிற்றிலே பிறந்த கோசலை ராமன் இருக்கிறார். ராமருக்கு அயோத்தியை முடிசூட்டி வைங்க. சரி இனிமே அவர் 56 தேசத்தை ஆளட்டுமே. தேசத்துக்கு அவர் தான் கிங். அவர் ஆளட்டுமே என்று மந்திரி சுமந்திரன் சொல்லுகிறார். அப்போ தசரதர் சொல்லுகிறார் மந்திரியாரே மந்திரியாரே அதுவும் நல்ல யோசனை தான். ஆமா என் பிள்ளை ராமனுக்கு கொடுத்துட வேண்டியதா? என்ன 4 பேர்ல மூத்தவன் ராமன் வயசுல மூத்த பிள்ளை. சரி ஏன்னா அவருக்கு குடும்ப பொறுப்பு அவனுக்கு தான். ஏன்னா அவனுக்கு தான் 4 எழுத்து தெரியும். எல்லா விவரங்களும் வயசுல கூடுன பையன் இல்லையா? சரி அவனுக்கு தான் விவரம் தெரியும். ஆகையினால சரி மந்திரி சுமந்திரா என்ன மகாராஜா அதாவது இதற்கு நல்ல நாள் குறிக்க வேண்டும் அல்லவா? ஆமா நல்ல நாள் குறிக்க வேண்டும், நல்ல நேரமும் குறிக்க வேண்டும். 56 தேசத்துக்கு ஓலை அனுப்ப வேண்டும். சரி அயோத்தி மாநகரத்திலே தசரத மன்னன் அறிவிப்பது என்னவென்றால்
அரண்மனையில ஜோதிடரை அழைத்து வந்து நேரம் நல்ல நேரத்தை பார்த்தாங்க. சரி. நாள் குறித்தாங்க. ஆமாமா. பங்குனி மாதத்துல சரி. வளர்பிறை அன்றைக்கு ஆமா. 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள ராமனுக்கு முடிசூட்டு விழா அயோத்தியில. சரி. ராமனுக்கு முடிசூட்டு விழா. முடிசூட்டு விழா அயோத்தி மாவட்டத்தில். சரி. என்று ஓலை எழுதி தூதுவன் கையிலே கொடுக்க சொன்னார் தசரத மன்னன். சரி. ஓலை தாங்கியார்வன் ஓலை கையிலே வாங்கி கொண்டு 56 தேசத்துக்கு ஓலை தூது ஓலை கொடுத்து கொண்டே வருகிறான். சரி. மக்கள் எல்லாம் ஓலை வாங்கி படிச்சு பார்த்தாங்க. ஆமா. ஆகா ராமனுக்கு முடிசூட்டு விழா எழுதி இருக்கிறது. நம்ம ராமனுக்கு முடிசூட்டு விழா. அதனால சரி. அப்போ நாம இப்போதே அயோத்திக்கு போக வேண்டும். ஆமா, அயோத்தி பெருநகரத்துக்கு போக வேண்டும். எந்த 56 தேசத்தரசர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே யானை மீது வருவார்களோ, தேரை மீது வருவார்களோ, தேரின் மீது வருவார்களோ, ரதத்தின் மீது வருவார்களோ, சைக்கிள் மீது வருவார்களோ, அப்படி கூடினாரே கோடீசனோயே, கூடினாரே கோடீசனோயே, கூட்டம் பேரும் கூட்டமாக சொல்லி 56 தேசத்துக்கு ஓலை தாங்கியானவன் ஓலை கொடுத்து கொண்டே வருகிறார். ஆமா, அப்படி வரக்கூடிய நேரத்தில் மக்கள் எல்லாம் ஓலை வாங்கி படிச்சு பார்த்தாங்க. ஆமா, ராமனுடைய முடிசூட்டு விழாவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் அலை கடலில திரண்ட அயோத்திக்கு வர்றாங்க. அயோத்தி பெருநகரத்திற்கு வருகிறார்கள். யானை மீது வருவார்களும், ஆமா, குதிரை மீது வருபவரும், தேரின் மீது வருபவரும், ரதத்தின் மீது வருபவரும், சரி, சில பேர்கள் சைக்கிள்ல வராங்க. மாமா மாதிரி சைக்கிள்ல வராங்க. சில பேர்கள் நடந்தே வராங்க அயோத்திக்கு. தொங்கலா நடந்து பேசிக்கொண்டே வருகிறார்கள். அப்படி அயோத்தியில சரியான கூட்டம். சரி. ராமனுடைய முடிசூட்டு விழாவுக்கு பந்தல் எங்க உள்ள பந்தல் போட்டுக்கு தெரியுமா? நம்ம மேல தோணித்துறை மாநகரத்திலே சரி ஸ்ரீ ராமசுவாமி உத்தாரம்மன் பத்திரகாளியம்மன் ஆலயத்துல போட்டுக்கு பாத்தீங்களா பந்தல்? பந்தலுக்கு தான் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. என்ன பந்தல், சூப்பர் பந்தல். சரி. எத்தனை கோடி ஆட்கள் வந்தாலும் உள்ள உட்காரலாம். ஆமாமா. பந்தல் டெக்கரேஷன் ரொம்ப அழகா இருக்கு. சரி. இந்த பந்தலுக்கு தான் அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆமாய்யா. அடுத்தபடியாக மைக் செட் யாரு? யாரம்மா? என் நகரை சேர்ந்த சரி, அதாவது மைக் செட் அமைப்பாளர் ராஜ். ராஜ்னா ராஜ் தான். சரி, சிறப்பா வச்சிருக்காரு மண்ணாச்சி. ஆமாமா. இந்த மாதிரி வைங்கன்னு அந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காரு. சரி, சூப்பர் மேன். அவருக்கு தான் அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆமாமா. ஏன்னா அயோத்தியில ராமனுக்கு முடிசூட்டு விழா இல்லையா? சரி. மேளம் ஒரு தெருவில நையாண்டி மேளம். ஓ, நையாண்டி மேளம். நம்ம அண்ணாவி ஊத்துமலை அண்ணாவி 6 பேர் ஒரே வயசு மிலிட்டரிக்கு ஆள் எடுத்து மேளத்துக்கு தாய் அட்வான்ஸ் கொடுத்து இதே மேளத்துக்கு தாயா கொடுக்கணும். பேண்ட் சட்டு முகமூர். சரி, சங்கர் பேண்ட் வாத்தியம். கொம்பு தப்புக்கு கொடுக்கணுமா? இப்படி அவ கொம்பு தப்புலாமா? வள்ளியூர் பக்கத்துல ஒரு பையங்க இருக்காங்க. என்னையா, அதாவது நல்ல வயசு பையங்க. சரி, நல்லா கொம்பு தப்பு நல்லா வாசிப்பாங்க. ஆமாமா. ஒரு தெருவுல கொம்பு தப்பு, ஒரு தெருவுல கும்பு தப்பு, ஒரு தெருவுல கும்பாட்டம். சரி, கும்பாட்டம். கும்பம் அப்படியே சித்தியாரம். ஒரு தெருவுல மகிட இசை முழங்குகிறது. ஒரு தெருவுல அங்க என்ன நடக்க ஆடல் பாடல் நிகழ்ச்சி. ஆடல் பாடல் நிகழ்ச்சி. ஒரு தெருவுல பாட்டு கச்சேரி அயோத்தியில. ராமனுடைய முடிசூட்டு விழான்னு சொல்லி அயோத்தி மாநகரமே கோலாகலமாக இருக்கிறது. ஆமா, கொண்டாட்டமாக இருக்கிறது. அங்க பாக்கு நல்ல மரமகள் பட்டணத்திலே பாதையெல்லாம் பந்தலிட்டார்கள். கேட்க மரவகிழ்ந்து தெருவெல்லாம் பந்தலிட்டார்கள். கமுக மரவகிழ்ந்து காதவழி பந்தலிட்டார்கள். தூணுக்கு தூணூரை பூட்டினார் மன்னன் தசரத மன்னன். சூரியனை கண்ணாடியாக்கினார். பந்தலுக்குள்ள சூரியனை தூக்கி கண்ணாடியா வச்சிருக்கு. சூரியன் சொன்னா சூரியனை தூக்கி வைக்கல. ராட்சி மக் செட்டுக்காரதிகம் ஏகம் ராட்சி.
சரி அவர் நல்ல போக்கஸ் லைட் பந்தலுக்குள்ளால ஒரு 10,000 லைட்டை கட்டிட்டாரு. ஆமாமா இரவை பகலாக்கி இன்னிசை தென்றல். சரி அதாவது நம்ம ராட்சி மைக் செட்டு. ஆமாமா அடுத்தபடியாக என்ன அயோத்தி மாநகரமே கோலாகலமாக இருக்கிறது. சரி எல்லாரையும் கூட்டம் கேமராமேன கூட்டமா அப்ப நம்ம கேமராமேன் நம்ம என்ன இருக்காங்கல்ல ஜெயம் டிவி. சரி அவங்கிட்ட சொல்லிட வேண்டியதானே. சரி அவங்க சூப்பரா எடுத்துருவாங்க. போன் மட்டும் போட்டா போதும் உடனே ஆள் வந்துரும். பைசா அவங்ககிட்ட யார் கேட்டா நான் வந்து உங்களுக்கு எடுத்து தந்துருதேம்பாங்க. சரி அப்பேற்பட்ட செல்வச்சிமான் ஆமாமா ஜெயம் டிவி. ஆமா ஜெயம் டிவி உரிமையாளர் நம்ம மட்டும் தொகுப்பாளர் இல்லையா நம்ம வில்லிசை பார்க்கணும்னாலும் சரி ஜெயம் டிவி யூடியூப்ல பார்க்கலாம். யூடியூப்ல பார்க்கலாம், டிவில பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம்ல பார்க்கலாம், Facebookல பார்க்கலாம். அதுக்கு காரணம் நம்ம அண்ணாஜி ஜெயம் டிவி அவர்கள் தான். சரி அதுக்கு நமக்கு மூல காரணமே அவங்க தான். ஆமாமா அதுபோல அங்க அயோத்தி மாநகரம் குதூகலமாக இருக்கிறது. கொண்டாட்டமாக இருக்கிறது. ஒரு தெருவில் ஆடல் பாடல் நடக்கு. ஒரு தெருவுல கச்சேரி நடக்கிறது. ஒரு தெருவுல பாட்டு கச்சேரி நம்ம ராட்சி அண்ணமாவின் கச்சேரி நடக்கு. செல்வா சரி ஆமா செல்வா கச்சேரி நடக்கு. ஓ செல்வா கச்சேரி நடக்கு. ஆமா அவெல்லாம் நாடார் பாட்டு எடுத்து விட்டாருன்னு வைங்க கையிலே பிடிக்க முடியாது. கல்யாண வீட்டுல சொரண்டையில அவுத்து பாட்டை விட்டாரு பாருங்க நாடார் பாட்டுகளை. ஏ அப்பா கை தட்டுவதே பாருங்க. நீங்க ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. அதாவது கொஞ்சம் பொறுத்து எடுத்து விடுவோம். கொஞ்சம் நேரம் கட்டுங்களோ. அதுபோல அயோத்தி மாநகரமே குதூகலமாக இருக்கிறது. கொண்டாட்டமாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆமாம்மா கோசலை கைகேசி குணமுடைய சுமித்திரியாளுக்கு மட்டில்லா மகிழ்ச்சி. எதற்காகமா ராமர் லட்சுமணர் பரதன் சத்துருக்கருக்கும் மட்டில்லா மகிழ்ச்சி. சரி அயோத்தி மாநகரத்துல இன்னொரு சிறிது நேரத்துல ஆமா 4 மணி நேரத்துல ராமனுக்கு முடிசூட்டு விழா நடக்க போகுது. சரி என்று அயோத்தி மாநகரம் சிறப்பாக இருக்கிறது. இங்க இப்படி இருக்கும் போது அந்த அரண்மனைக்குள்ள அன்றைக்கு யார் வர்றா பாருங்க. யார் யாரம்மா வருகிறார்? கூடி வந்தாளே பொல்லாத சாண்டாளி கூடி வந்தாளே கூடி வந்தாளே பொல்லாத சாண்டாளி கூடி வந்தாளே போன நாள் ரோமன் செய்த பகையாய் அங்கே பூனை போல இருந்து புலி போல் வாழ்ந்தே அங்கே கிணறு வட்ட புறப்பட்டார் போல ஓடி வந்தாரே பொல்லாத சாண்டாளி கூடி வந்தாளே. போன நாள் ராமன் செய்த பகையால் காய்ந்து பூனை போல இருந்து புலி போல் பாய்ந்து ஆமா கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டார் போல. சரி பாட்டு எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. ஆமா அந்த காலம் எழுதுனது அவங்க விட படிச்சவங்க தான் கெட்டிக்காரங்க. சரி அந்த காலத்துல மைக் இல்லாம படிச்சாங்க. இப்ப எழுதினாலும் படிக்க ஆள் இல்ல. ஆமா வில்லு நெல்லை மாவட்டத்துல 1,10,10,000 வில்லு இருக்கு. கோடான கோடி வில்லு இருக்குமா? தென்காசி மாவட்டத்திலே ஒரு 5,000 வில்லு இருக்கு. சரி ஆனா இந்த சுந்தரகாண்டம் அதாவது பாலகாண்டம் இதெல்லாம் தெளிவா பாடுறதுக்கு வில்லுகள் கிடையாது. ஆமா சுந்தரகாண்டம் ராம நாடக பாட்டெல்லாம் இப்ப வில்வெள்ளை நிறைய வில்லுல இல்ல. தலையும் இல்லாம வாலும் இல்லாம படிச்சுட்டு போயிருவாங்க. சரி நம்ம ஓரளவு பாடுவோம். சரி அப்போது அங்கே கேடுகாரி கூனியானவள் நேர கைகேசி இருக்கக்கூடிய அரண்மனைக்குள்ள வர்ற கூனி வர்ற முன்வாசல் வழியா வர்றா. அடியே கைகேசி அம்மா வாமா மந்திரவா கூனி என்ற மந்திர வாமா மாறுவல் அடிச்சு சமர்தம் வச்சாலே. சரி ஏ ராமா ஹரிராமச்சந்திர பூபதியே 14 வருடமோ 14 நாளோ சரி 14 நாளிகையோ உன்னை நான் பாரவலத்துக்கு அனுப்பவில்லை. ஆனால் என் பேரு கூனி இல்லன்னு மாறுவல் அடிச்சாலே. அதை பகை தீர்க்கிறதுக்கு இன்னைக்கு வாரா அரண்மனைக்குள்ள வாரா அந்த கூனி என்ற வந்தாரு. அம்மா ஏடி அம்மா கைகேசி சொல்ல கேடா சொல்லி கூனியாவள் சொல்வாளே. அடியே கைகேசி
என்னம்மா அம்மா மந்தாரவா ஏ அம்மா மந்தாரவா என்னம்மா உங்க அயோத்தி மாநகரமே ரொம்ப குதூகலமாக இருக்குது என்னம்மா காரணம் எம்மா மந்தர என்னையா என் மகன் ராமன் இருக்கிறா பாரு ஆமா. என் பிள்ளை ராமருக்கு இன்னைக்கு முடி சூட்ட விழாமா அடே கூனி மந்தார உனக்கு தெரியாதா செய்தி தெரியாதா என்னம்மா செய்தி என் பிள்ளை ராமனுக்கு முடிசூட்டு விழா என் பிள்ளை ராமருக்கு முடி சூட்டு விழா அதனாலதான் கவனமா பாக்கேன் சரி ராமனுக்கு முடிசூட்டு விழா நடக்க போகுது ஆமாமா அதனாலதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏ மட்டில்லா மகிழ்ச்சிமா அடி பைத்தியக்காரி என்னம்மா யார் பிள்ளை ராமனுக்கு முடிசூட்டு விழா என் பிள்ளை ராமருக்கு முடி சூட்டு விழா உனக்கும் அந்த பைத்தியார தன்மை போகாம இருக்கேன் ஏ இன்னுமாமா வெவிலியா இருக்க அடி கேடுகாரி ஏ சண்டாளி அதாவது கோசல பிள்ளை ராமனுக்கு அயோத்தியை முடிசூட்ட போறாரு தசரதர் சரி மாப்பிள்ள தசரதர் ஆமா வாமகே பரதன் தானே சரி இன்னைக்கு அவர் கோசல பிள்ளை ராமனுக்கு முடிசூட்டி வச்சுட்டு ஆமா இன்னும் சில காலம் கழித்து உன் கணவர் தசரதர் இறந்து போயிடுவார் வயசாகி இறந்து போயிடுவார் சரி இறந்த பிறகு ஆமா இன்னைக்கு நீங்க கூட்டு குடும்பமா இருக்கிறீங்க பிரச்சனை இல்ல ஆமா இன்னும் சில காலம் கழித்து அவங்க குடும்பம் தனித்தனி குடும்பமா இருப்பீங்க சரி அப்போ என்னதான் இருந்தாலும் ஆமா நாளைக்கு கோசல பிள்ளை ராமன் கிட்ட தானே நீ கை கட்டி நிக்கணும் கைகேசி ஆமா அந்த ராமன் கிட்ட தானே நீ கையேந்தி நிக்கணும் கைகேசி மகனே, ராமா சாப்பாட்டுக்கு கொடுப்பா ஆமா எனக்கு செலவுக்கு கொஞ்சம் காசு கொடுப்பா அப்படின்னு ராமன் கிட்ட தானே நீ கை கட்டி நிக்கணும் ஆமா என்னதான் இருந்தாலும் உன் பிள்ளை பரத நாட்டாளட்டும் சரி அம்மாவை கேட்க விடுவாரா எங்க கேட்க விடுவான் அதனால உனக்கு தானே முதல் உரிமை உண்டு ஆமாமா இது என்னதான் இருந்தாலும் அந்த ராமன் அவன் அம்மா கோசலைக்கு தானே முதல் உரிமை கொடுப்பான் அங்கதான் முதல் உரிமை கொடுப்பான் ஆடி போடி பைத்தியக்காரி வந்தார என் பிள்ளை ராமன் அப்படியெல்லாம் இதை பிரிச்சு பேச மாட்டான் பிரிச்சு நினைக்க மாட்டான் சரி அப்படி இல்லையா நினைக்கவே மாட்டான் அப்படின்னு மட்டும் நீ நினைக்காத இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க நாளை ஒரு காலத்துல தனி குடும்பம்னு போன பிறகு ஏன் சொத்தை பிரிக்கும் போது அவன் குடும்பம் அவன் மனைவி அவன் மாமியார் அவன் பிள்ளைன்னு போயிரும் சரி இப்ப எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிதானே நடக்கு அதனால முக்காவாசி அங்க போயிரும் கால்வாசி தான் உனக்கு வரும் சரி அப்போ கோரி என்ற மந்தரை சொல்லுகிறார் என்னமா சொல்லுகிற கைகேசி சொல்றா என்னையா நிறைந்த நீரோடையாக இருந்த என்னை சரி குழப்பிய குட்டையாக்கி விட்டாயே மந்தார ஆமா நான் குழப்பிய குட்டையாக்கலம்மா நல்லா யோசனை பண்ணி பாரு கைகேசி ஆமா இப்பதான் நீரை நான் தெளிய வச்சிருக்கேம்மா நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு இப்பவாது உன் மண்டைக்கு எட்டுதானு பாரு ஏமா நீங்க சொன்னதுனாலதான் தெரிஞ்சுது மண்டைக்கு எங்க எட்ட ஆமா எங்க எட்ட போகுது அதெல்லாம் கேட்டோம் ஏன்னா ஏணி வச்சாலும் எட்டாது நம்ம ஐயோ அது இல்லையா சரி என் வயசு கம்மி ஆ, பையன் வளர வளர எட்டோம் ஒரு 55 வயசுல எட்டுப்பா எட்டிடும் அப்படியா அப்போது அங்கே இவன் சொல்லிவிட்டு அடியவ கைகேசி என்னம்மா அப்போ என் மாப்பிள்ளை இப்ப வருவாரு உன் மாப்பிள்ளை இப்ப வருவாரு இப்போ உன்னை தேடி வரும் உன்னோட அறைக்கு வருவாரு உன் கணவர் தசரதர் உன்னை பார்க்க வருவார் கைகேசி சரி சீக்கிரம் கிளம்பி சபா மண்டபத்துக்கு வான்னு சொல்லுவாரு ஆமா என் பிள்ளை ராமருக்கு முடி சூட்டுறவளாங்க சபா மண்டபத்துக்கு வான்னு சொல்லுவாரு நம்ம பிள்ளை ராமனுக்கு முடி சூட்டுவிழா சீக்கிரம் வா கிளம்பி வான்னு சொல்லுவாரு சரி. நீ இப்படி இருக்க கூடாது வேற எப்படிமா இருக்க வேண்டும் நான் நல்ல Dress பட்டு சேலையை மாத்து சரி. தலைய Dress பண்ணு ஆமா. தலையில இருக்க பூத்துக்கு தூர வை சரி தலைவிரி கோலத்துல உட்காரு ஆமா உன் கணவர் கேப்பாரு ஏமா அப்படி இருக்கிற சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லுவார் சரி ஆமா கிளம்பணும் ஆமா என்னத்தை போட்டு கிளம்ப இப்பதான் போன் பண்ணிருக்கேன் யாருக்கு யாருக்குமா பியூட்டி பார்லருக்கு ஓய் சரி வந்துதான் கிளப்பி விடணும் யூடியூப் தான் வந்துக்கலாம் இது இல்ல பியூட்டி பார்லர் ஆமா அதனால யூடியூப் சேனல் நினைக்காங்க இப்ப அது உண்டு அப்ப அது கிடையாது சரி. அப்போது அங்க பார்த்தால் கைகேசி அதை அப்போ உன் கணவர் கேட்பாரு ஏமா அப்படி இருக்கிறேன்னு கேட்பாரு ஆமா எதற்காகமா அந்த கோலத்துல இருக்கேன்னு கேட்பாரு நான் சபா மண்டபத்துக்கு வர வேண்டுமானால் எனக்கு 2 வரம் வேணும்னு கேளு சரி அதாவது வர இப்போ உனக்கு இப்ப வர தர்ற டைம் இல்ல ஆமா. ராமனுக்கு முடி சுற்றுவிழா நடக்கட்டும் அப்புறம் தரையம்னு சொல்வார் ஆமா ராமருக்கு முடிய சூட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வரத்த தாரேன்னு சொல்லுவாரு ராமனுக்கு முடி சுட்டின பிறகு உனக்கு ஒண்ணு கிடையாது அதுக்கப்புறம் ஒரு வரம் தந்து எதுக்கு அந்த சத்தியத்தை வாங்கின மாதிரி கையில வாங்கிக்கிட்டு சரி நீ சபா மண்டபத்துக்கு போ ஆமா அதாவது நான் எப்படி நீ கேட்கிறது சரி அதாவது கையேசி என்னம்மா ஒரு வரம் சரி என் மகன் பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும்னு ஆமா. கேளு இன்னொரு வரம் என்னமா கேட்க வேண்டும் இந்த ராமன் 14 வருடம் 14 நாள் 14 நாளிகை பாரவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று கேளு சரி
ஓ சரியான யோசனை தான். நீ சொல்றது சரியா தாண்டி இருக்கு. அப்ப என் கணவர் தசரதர் மாட்டேன்னு மறுக்க மாட்டாரு. கண்டிப்பா மறுக்க மாட்டாரு. மனைவி கேட்கும் போது மாப்பிள்ளை எப்படிமா மாட்டேன் அது எப்படிமா சொல்லுவாரு? அதனால சரி நல்ல யோசனை தான். சரி அடி கையேசி என்னம்மா? ஏ வந்தர நல்ல யோசனை சொல்லிட்டடி. சரி சரி நான் வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் போறேன் ஏன் எல்கைக்கு. எப்படி குனிஞ்சபடியே வந்து அதபடி குனிஞ்சபடியே போய் முன்வாசல் வழியா வந்துட்டு பொன்வாசல் வழியா போறா வந்தார. அப்படிதான் போக முடியும். போன ஒழிச்சு தப்பு பண்ணாம இருந்தா தான் நேரா போக முடியும். குடும்பத்தை ரெண்டாக்கிட்டு நைஸா போறா. சரி குடும்பத்தை ரெண்டாக்கினாம நல்லா இருக்க முடியுமா? எங்கேயே முடியும்? ஆமாவா யார் முகத்துல முடிக்க முடியுமா? சபையில நின்று பேச முடியுமா? முன்னால விட்டு பின்னால நின்று அளவு கட்டுவாங்களே. சரி இருக்குன்னு கேட்பாங்களே. கண்டிப்பா கேட்பாங்க. உண்மையா இல்லையாமா? உண்மைதாமா. அந்த மாதிரி குடும்பத்தை பிரிக்க வந்திருக்கா கேடுகாரி அந்த மந்தார. சரி அப்போ அவ்வளவு நேரத்துக்குள்ள ஆமா செய்தி காட்டு தீ போல் பரவியது. சரி அப்போ தசரதர் மனைவியை கூப்பிட வர. ஆமா கோசலைய பார்த்தாரு. அம்மா கோசலை நேர் நாதா இப்பதான் நான் கொசுவ மடிக்கேன். சரி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.